நேற்று காலையில் குஸ்கா முட்டை அதுக்கப்புறம் இட்லி வேக வச்சு சாம்பார் வச்சு அவசர அவசரமாக சமைச்சு முடிச்சு குழந்தைங்கள சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தனியாக வந்து ஒரு 3 கப்பு வந்து பேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பாட்டி வந்து கீழே விழுந்து கால் அடிபட்டுருச்சுன்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சரி அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சாப்பாடெலாம் சமைச்சு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் போயிட்டு வந்திருந்தோம். குட்டிமாவுக்கு தெரியாது, எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா மேடம் ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய ஸ்ட்ரைக்கே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அழகாக வெளியில் போன மாதிரி தெரியாமல் காலையில் எந்த நைட்டி போட்டுருந்தோனோ அதே நைட்டி வந்து மாற்றிட்டேன். குட்டிமாக்கிட்ட எத்தனை டைம் வேணால் சொல்லி பார்த்துட்டேன் அம்மா வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னு என்னை மாட்டிவிட பார்த்தேன். ஆனால் குட்டிமா நம்பவே இல்லை. அம்மா பாரு காலையில் போட்டிருந்த நைட்டியோடு தான் இருக்காங்க அப்படின்னு. இந்த பையனுக்கு அதுதாங்க வேலை, அப்பப்போ என்னை மாட்டிவிட ட்ரை பண்ணுவான். உங்களுக்கே தெரியும் பாட்டி கீழே விழுந்து எலும்பு உடஞ்சி அவங்க வந்து கட்டு போட்டிருந்தாங்கன்னு. 4-5 கட்டு போட்டுமே அது சரியாகலை. அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, தெரியாமல் நடந்த ஒரு விஷயம். ரொம்ப வலி தாங்க முடியாமல் தான் இருக்காங்க. கூட இருந்து பார்த்துக்கணுன்னு தான் ஆசை, இருந்தாலும் குழந்தைங்களாம் ஸ்கூல் போகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் சமையலுக்காக கொஞ்சம் புளிச்சிக்கீரை பறிச்சிருந்தேன் கடையிலான்னு. ஆனால் ஜெய்குட்டி வந்து அம்மா எனக்கு சட்னி தான் வேணும்னு சொல்லிட்டான். சரின்னு வேர்க்கடலை வந்து கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன். அந்த ரெசிபியை வந்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.